بسم الله الرحمن الرحيم அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் அவர்களுடைய சமூகத்திற்கு எது நலவோ அதை எடுத்துரைத்தார்கள், அவர்களுடைய சமூகத்திற்கு எது தீமையோ அதை கொண்டு அந்த சமூகத்தை தடுத்தார்கள். وَإِنَّ أُمَّتَكُمْ هَذِهِ جُعِلَ عَافِيَتُهَا فِي أَوَّلِهَا. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை, இந்த சமூகத்துடைய கண்ணியம், இந்த சமூகத்துடைய நிம்மதி, இந்த சமூகத்துடைய வெற்றிகள் அனைத்தும் இந்த சமூகத்துடைய முதல் பருவத்தில் தான். وَإِنَّ آخِرَهُمْ يُصِيبُهُمْ بَلَاءٌ وَأُمُورٌ تُنْكِرُونَهَا. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பின்னால் காலம் வரும்போது, இறுதி காலம் நெருங்கும் போது சோதனைகளாலும் சிரமங்களாலும் அவர்கள் வெறுக்கக்கூடிய காரியங்களாலும் அந்த சமூகம் சோதிக்கப்படும். தஜீஉ ஃபித்னா, சோதனை வரும். யுரக்கிகு பஅதுஹா பஅதன், அது முன்னால் சென்றதை விட பின்னால் வருவது எளிமையாகும். ஃபயகூலுல் முஃமின் ஹாதிஹி முஹ்லிகதி, ஒரு சோதனை வரும், ஒரு சிரமம் வரும், அந்த சமூகம் தன்னுடைய நிலைமையை மறந்து சோதிக்கப்படும். அப்போது அங்கு இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் சொல்லுவார்கள், இதுதான் எம்மை அழிக்கக்கூடிய சோதனை என்று. ஆனால் அதற்கு பிறகு ஒரு சோதனை வரும், அது முன்னால் உள்ள சோதனையை லேசாக்கிவிடும். மறுபடியும் ஒரு சோதனை வரும்போது அந்த சமூகம் சொல்லும், ஹாதிஹி முஹ்லிகதி, இதுதான் எம்முடைய அழிவு என்று. அதற்கு பிறகு சோதனை வரும், அது முன்னால் உள்ள சோதனையை லேசாக்கும். இப்படியே மறுமை நாள் நெருங்கும் போது என் சமூகம் சிரமங்களை கொண்டும் வேதனைகளை கொண்டும் இழிவுகளை கொண்டும் கண்ணிய இழப்புகளை கொண்டும் உரிமைகள் பறிக்கப்படுவதை கொண்டும் சோதிக்கப்படும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்வை சொன்னார்கள். யாரெல்லாம் நரகத்திலிருந்து விடுதலையாகி, அந்த சோதனைகளின் போது நரகத்திலிருந்து விடுதலையாகி சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை கொள்வார்களோ அவர்கள் மரணத்தை அடைந்து கொள்ளட்டும். அவர்கள் அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பிக்கை கொண்ட நிலையில் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், பின்னால் காலத்திலே பசித்தவன் உணவின் விரிப்பை நோக்கி பாய்வதை போன்று எதிரிகள் இந்த சமூகத்தின் மீது பாய்வார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின், அந்த நாளில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் அன்தும் யௌமைதின் கஸீர். ரசூலின் வார்த்தை அது. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அது வஹி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த நாளில் அதிகமாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய எண்ணிக்கை ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரைக்கு என்ன மதிப்போ கணக்கிட முடியாத எண்ணிக்கையில் இருந்தாலும், உலகமெல்லாம் நீங்கள் வியாபித்திருந்தாலும், உலக ஆட்சியில் பெரும்பான்மையை முஸ்லிம்கள் தங்களுடைய நாடுகளாக மாற்றி இருந்தாலும், அந்த ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரைக்கு என்ன மதிப்போ அல்லாஹ் அந்த மதிப்பைத்தான் உங்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் எதிரிகள் மீதுள்ள பயத்தை, உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து, நல்லா கவனிங்க, உங்கள் மீதுள்ள, உங்கள் எண்ணிக்கையின் மீதுள்ள, உங்கள் ஆட்சிகளின் மீதுள்ள, உங்கள் அதிகாரங்களின் மீது உள்ள, உங்கள் பலத்தின் மீது உள்ள, உங்கள் செல்வத்தின் மீது உள்ள, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையின் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வஹ்ரை சாட்டுவான். யா ரசூலல்லாஹ், வஹ்ர் என்றால் அரபி மொழியில் என்ன, எதை சொல்லுகிறீர்கள்? சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். எப்போது உலக ஆசை பெருகிவிடுமோ, அல்லாஹ்வை மறக்கக்கூடிய, மறுமையை மறக்கக்கூடிய, நரகத்தை மறக்கக்கூடிய, சொர்க்கத்தை ஆதரவு வைக்கக்கூடிய, மறு உலக வாழ்வை நம்பிக்கை வைப்பதை மறக்கக்கூடிய உலக ஆசை எப்போது உங்களிடத்திலே அதிகமாகுமோ,
எப்போது உலகத்துடைய சோதனையை உள்ளத்தில் சுமந்து மரணத்தை வெறுக்க ஆரம்பிப்பீர்களோ, மறுமையை வெறுக்க ஆரம்பிப்பீர்களோ, மறுமையை நோக்கி நகராத சமூகமாக, அல்லாஹுவை நோக்கி நகராத சமூகமாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி நகராத சமூகமாக எப்போது நீங்கள் மாறுவீர்களோ அப்போது இந்த நிலையை நீங்கள் வாழக்கூடிய நாட்டில் பார்ப்பீர்கள். 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்தீர்கள் ஒரு நாட்டை, லட்சோப லட்ச சொத்திற்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்தீர்கள். அந்த நாட்டில் மதிப்பற்று உரிமைகள் பறிக்கப்பட்டு தன் உரிமையை கூட நிறைவேற்றுவதற்கு இன்னொருவரின் துணையும் ஆட்சியும் தேவை என்ற நிலைக்கு மாற்றப்படும் அளவிற்கு நீங்கள் ஆவீர்கள். இந்த துன்யாவுடைய ஃபித்னாவை உள்ளத்தில் சுமக்கும் போது இதை குறித்த எச்சரிக்கையை, இந்த ஹதீஸை குறித்த விழிப்புணர்வுகளை எல்லாம் இந்த சமூகத்துடைய அறிஞர்களும் இந்த சமூகத்துடைய தலைவர்களும் எதிர்கால சமூகத்திற்கு எச்சரிக்கையாக, அறிவுரையாக, வழிகாட்டுதலாக எடுத்து வைத்து இந்த சோதனைகளில் இருந்து பாதுகாக்க வேண்டிய கட்டாய சூழல் இந்த நேரத்தில் உண்டு. உங்களை பயமுறுத்துவதற்காகவோ, நீங்கள் அழிந்து விடுவீர்கள் என்று எச்சரிக்கை செய்வதற்காகவோ, நீங்கள் இந்த சமூகத்தில் கண்ணியத்தை இழந்து வாழ்வீர்கள் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மையை உங்களுடைய உள்ளத்தில் இணைப்பதற்காகவோ நான் இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. இது ஈமானுடைய சமூகம். இந்த சமூகம் ஒருபோதும் விழாது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருபோதும் தோற்காது. இது ஒருபோதும் மடிந்து விடாது. ஏன்? வல்லாஹு ஹய்யுன் லா யமூத். அல்லாஹ் உயிருள்ளவன், அவன் மரணிக்க மாட்டான். அல்லாஹ் முதலாமவன், இறுதியாமவன். அது போன்ற அவனுடைய தீனும் முதலாவது, இறுதியானது. அதை யாரும் தோற்கடிக்க முடியாது, அதை யாரும் நீக்கிவிட முடியாது. ஆனால் அல்லாஹ் நீக்குவான் அதற்கு தகுதி இல்லாத மக்களை, அதில் தங்களை இணைக்காத மக்களை. யா அய்யுஹல்லதீன ஆமனு மய்யர்தத்த மின்கும் அன் தீனிஹி ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தீனை விட்டு விலகிச் சென்றால், தடுமாறி சென்றால், அல்லாஹ் கூட்டத்தை கொண்டு வருவான் உங்களை நீக்கிவிட்டு. அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை நிலைப்படுத்தியே தீருவான். இந்த உலகத்தில் எந்த ஒரு குடிசையும், எந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பும் இருக்காது அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை அதில் நுழைக்காமல். அந்த நிலை இந்த உலகம் சந்திக்கும். அது எம்மை கொண்டா, நாம் இல்லாத இன்னொரு சமூகத்தை கொண்டா, அவ்வளவுதான். இங்கே அல்லாஹ் ஒரு சமூகத்தை கொண்டு வருவான். யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனா. அவர்களும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அல்லாஹ்வும் அவர்களை நேசிப்பான். அதில்லத்தின் அலல் முஃமினீன் அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன். அவர்கள் முஃமின்களோடு இரக்க குணத்தோடு நடந்து கொள்வார்கள். இறை மறுப்பாளர்களோடு, அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் கடுமையாக நடந்து கொள்வார்கள். யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தீனுக்காக போராடுவார்கள், போர் செய்வார்கள். வலா யகாஃபூன லௌமத லாயிம். நித்திப்பவர்களின், எச்சரிக்கை செய்பவர்களின் அறிவுரை, அந்த சமூகத்தை அழித்து விடுவோம், நீக்கி விடுவோம் என்று எச்சரிக்கக்கூடியவர்களுடைய எச்சரிப்பை அல்லாஹுவை தவிர வேறு ஒருவரையும் அதில் பயப்பட மாட்டார்கள். ذَلِكَ فَضْلُ اللَّهِ. அது அல்லாஹ்வுடைய சிறப்பு. யு'தீஹி மன் யஷா. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை வழங்குவான். வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ் விசாலமானவன், அல்லாஹ் அறிந்தவன். இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு.
அந்த ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் தங்கள் உயிரை விட நேசிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், குல் இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஷீரத்துக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், உங்கள் சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், நீங்கள் சேகரிக்கின்ற செல்வம் நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று செய்யக்கூடிய வியாபாரம், நீங்கள் விரும்பி வாழக்கூடிய உங்களுடைய இருப்பிடங்கள், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய தீனை விட, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராடுவதை விட உங்களுக்கு பெரிதாக இருந்தால் ஃபதரப்பசு ஃபதரப்பசு ஃபதரப்பசு, காத்திருங்கள் காத்திருங்கள். நீங்கள் உரிமை பறிக்கக்கூடிய நாளை, உங்கள் கண்ணியம் எடுக்கப்படக்கூடிய நாளை, உங்கள் குரல்கள் ஒடுக்கப்படக்கூடிய நாளை அல்லாஹ் காத்திருந்தான் 1000 ஆண்டுகள் இதே நாட்டில். நீங்களும் காத்திருந்தீர்கள் பாவங்களில், தூக்கி எறிந்தார் அல்லாஹ். இந்த சமூகத்தை ஒருவரும் இழிவுபடுத்த முடியாது, அல்லாஹ் நாடாதவரே. இந்த சமூகத்தின் கண்ணியத்தை ஒருவரும் பாழாக்க முடியாது, அல்லாஹ் நாடாதவரே. உங்கள் உரிமைகளை ஒருவரும் தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு உங்களை அடக்க முடியாது, அல்லாஹ் நாடாதவரே. அது நடந்தால் ஃபதரப்பசு, நீங்கள் காத்திருந்த அந்த நாள் வந்து விட்டது. ஏன்? உங்களுக்கு இந்த உலகம் தான் பெரிது. தீனை விட, அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய ரசூலை விட, ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளையை அல்லாஹ் கொண்டு வரும் வரை, வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், அந்த பாவிகளுக்கு அல்லாஹ் நேர்வழி அளிக்க மாட்டான். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா அவுலியாவுக்கும், உங்களுடைய நேசர்கள் யார் தெரியுமா? அல்லாஹு, அல்லாஹ், வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய ரசூல், வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், இவர்கள் தான் உங்களுடைய நேசர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? என்ன செய்வார்கள்? அல்லதீன யுகீமூன ஸ்ஸலாஹ். யா ஷபாப் அல் உம்மா, என் சமூகத்துடைய வாலிபர்களே, இந்த உலக சோதனையில் சிக்கி தவித்து அல்லாஹ்வை மறந்து, ரசூலை மறந்து, தீனை மறந்து, தங்களுடைய நாட்களை அசிங்கங்களிலும் ஆபாசங்களிலும் அல்லாஹ் தடுத்த காரியங்களிலும் இணைத்துக் கொண்டு தங்களுடைய வாழ்வு முழுவதும் கேளிக்கைகளிலும் பொழுதுபோக்குகளிலும் நோக்கத்தை மறந்து, லட்சியத்தை மறந்து, குறிக்கோளை மறந்து, கால்நடைகளை போல அல்லது அதைவிட கீழான நிலையில் தங்களுடைய சிந்தனைகளை மலிந்து வைத்திருக்கக்கூடிய என் சமூகத்தின் வாலிபர்களில் பலர் இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, இந்த ஒரு கடமையை மறந்ததால் தான் உங்கள் வாழ்வு இப்படி இருக்கிறது. அல்லதீன யுகீமூன ஸ்ஸலாஹ், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வயுத்தூன ஸகாத், ஜகாத்தை கொடுப்பார்கள். வஹும் ராக்கிஊன், மேலும் சொல்கிறாள் அல்லாஹ், ருக்கூஇல் அவர்கள் இருப்பார்கள். وَمَن يَتَوَلَّ اللَّهَ وَرَسُولَهُ, யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஈமான் கொண்டவர்களையும் உற்ற தோழர்களாக ஆக்கிக் கொண்டார்களோ, فَإِنَّ حِزْبَ اللَّهِ هُمُ الْغَالِبُونَ, இவர்கள்தான் அல்லாஹ்வின் படை. அல்லாஹ் வாழ்ந்த கூடியவர்களை அல்லாஹ்வின் படை என்று இங்கு அழைக்கவில்லை.
எதிர்கால சமூகம் அல்லாஹ்வின் படையில் இணைந்து இந்த சமூகத்தின் கண்ணியத்தை உயர்த்துவதற்கு, மதிப்பை உயர்த்துவதற்கு, வெற்றியை அளிப்பதற்கு தங்களை தயார்படுத்த வேண்டும் என்றால் முதல் நிபந்தனை அஸ்ஸலாஹ், தொழுகை. தொழுகையை அந்த சமூகம் விடும் வரை கண்ணியம் கிடையாது. தொழுகை அந்த சமூகம் விடும் வரை வெற்றி கிடையாது. ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையில் இருந்து பொடுபோக்காக இருப்பார்கள். அல்லாஹு அக்பர் என்று அழைக்கப்படும் இந்த சமூகத்தின் வாலிபனை பள்ளியில் பார்க்க முடியாது என்றால் அது வெற்றியின் சமூகம் அல்ல. ஹய்ய அலஸ் ஸலாஹ் என்று அழைக்கப்படும், ஹய்ய அலல் ஃபலாஹ், உன் வாழ்வின் வெற்றிக்கு, உன் சமூகத்தின் வெற்றிக்கு, உன் குடும்பத்தின் வெற்றிக்கு, உன் பொருளாதாரத்தின் வெற்றிக்கு, உன் மகிழ்வின் வெற்றிக்கு அடிப்படைக்கு வாருங்கள் என்று அழைக்கப்படும். உறங்கிக் கொண்டிருப்பான் அந்த வாலிபன். ஃபவைல், அவன் நாசமாகுவான். நாசமான நிலையில் ஒரு சமூகத்தில் ஈமானை சுமக்கக்கூடிய ஒருவன் அல்லது ஒருவர் அல்லது ஒரு பெண் இருக்கக்கூடிய சமூகத்திற்கு அல்லாஹ் எப்படி வெற்றி அளிப்பான்? فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات. இந்த சமூகம் ஏன் மானக்கேடை பார்க்கிறது தெரியுமா? ஒரு முஸ்லிம் வாலிபன் இன்று ஆபாச காட்சிகளை பார்த்து ரசிக்கிறான் இல்லையா? எத்தனை பேர் இங்கு வந்திருக்கக்கூடியவர்களில் இல்ல மஷா அல்லாஹ், அல்லது கேட்டுக் கொண்டிருப்பவர்களில் அல்லது கேட்கப் போகிறவர்களில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மொபைல் போன்களில் இதே கண்களை கொண்டு உங்கள் ரப்புக்கு முன்னால் வெட்க உணர்வை மறந்து ஆபாச காட்சிகளை பார்த்து ரசித்திருப்பீர்கள். காரணம் என்ன? இந்த சமூகத்துடைய கேவலம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்று ஆணும் சேர்ந்து வாழக்கூடிய ஹோமோசெக்ஸ் கலாச்சாரங்கள் கூட இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சுமந்த இந்த சமூகத்தில் ஊடுருவுகிறது. ஒரு பெண்ணும் சேர்ந்து திருமணம் செய்து அல்லது திருமணம் செய்யாமல் தவறான முறையில் வாழக்கூடிய காட்சிகள் முஸ்லிம் ஊர்களில் கூட அரங்கேறுகிறது இல்லையா? மானக்கேடான, அசிங்கமான எந்த ஒரு செயலின் காரணமாக மட்டும் ஒரு நபியின் சமூகத்தை அல்லாஹ் அழித்தானோ அந்த செயலை தன்னின் சுதந்திரமாக மாற்றி வாழக்கூடிய பல முஸ்லிம் வாலிபர்கள் உருவாகிறார்கள். தவறான காட்சிகளை பார்ப்பதையோ, தவறான செயல்களில் தங்களை இணைத்திருப்பதையோ, தவறான தொடர்புகளில் தங்களை உள்ளாக்குவதையோ தன்னுடைய ரப்புக்கு முன்னால் செய்யக்கூடிய பாவமாக கூட கருதாத பலர் சமூகத்திலே உண்டு. லஅலமன் அக்வாமன் மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாமத்தி பிஹஸனாத்தின் அம்சாலி ஜிபாலி திஹாமத பீதன். நாளை மறுமையில் என் சமூகத்திலே ஒரு கூட்டம் வரும். அல்லாஹ் திஹாமாவுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்திருந்தாலும் அந்த நன்மைகளை தூசிகளாக அல்லாஹ் மாற்றி விடுவான்.
யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார்? அவர்கள் உங்களுடைய தோள்களில் இருந்து வருபவர்கள், உங்களுடைய நாவுகளை கொண்டு பேசுபவர்கள். இன்னும் சொன்னார்கள், நீங்கள் எப்படி இரவு வணக்கத்தை எடுத்துக் கொண்டீர்களோ அது போன்று அவர்களும் எடுத்துக் கொள்வார்கள். அல்லாஹு அக்பர். கியாமுல் லைலை தொழுவான், ஆனால் இவனுடைய நன்மைகள் திகாமாவுடைய மலைகள் அளவு இருந்தாலும் தூசிகளாக மாற்றப்படும். ஏன் யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வ இதா ஹலௌ பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா. அறைகள் அடைக்கப்பட்டு யாரும் பார்க்காத சூழல் வந்துவிட்டால், இருட்டு அறையில் அவனை அடைத்து விட்டால், யாரின் கண்களும் அவனை பார்க்கவில்லை என்றால் அல்லாஹ் தடுத்த வரைமுறைகளை உடைத்து விடுவான். மானக்கேடான காரியங்கள் ரப்பால் தடை செய்யப்பட்டது. இன்னும் மானக்கேடான காரியங்கள் ரப்பின் ரோஷத்தால் தடை செய்யப்பட்டது. ஏன் இதற்கு இவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? தனிமையில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும், அவன் பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய தவறான காட்சிகளுக்கும், அவன் வைத்திருக்கக்கூடிய உறவு முறைகளில் இறை தடுத்த முறைகளுக்கு மாற்றமான முறைகளுக்கும். ஏன் தெரியுமா? சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை சொன்னார்கள், சஹாபாக்களுக்கு முன்னால் என் மனைவியை இன்னொருவர் ஓடு நான் பார்த்தால் அவருடைய தலையை வெட்டுவேன். ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், அவருடைய மனைவி தவறான செயலை செய்வதை பார்த்தால் அந்த சஹாபி கொலை செய்வாராம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஅத் இப்னு உபாதாவுடைய ரோஷத்தை பார்த்தா ஆச்சரியப்படுகிறீர்கள். நான் சஅதை விட ரோஷமானவன், என்னை விட என்னை படைத்த ரப்பு ரோஷமானவன். அவனுடைய ரோஷத்தால் தான் வெளிப்படையாக மறைமுகமாக இருக்கக்கூடிய எல்லா மானக்கேடான காரியங்களையும் அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். யா அஹி இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்துகொள், அல்லாஹ்வை பயந்துகொள். அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக மீண்டு விடு. குறைந்தபட்சம் இந்த சமூகத்தின் நிலைமையை கருத்தில் கொண்டாவது. உன் சமூகம் அழுகிறது, வீழ்கிறது, கண்ணியத்தை இழக்கிறது. உன் மனதில் அதனுடைய துளியும் வேதனையும் துன்பமும் இல்லை என்றால் நேரு வழியை விட்டு நீ தூரமாகிவிட்டாய். அல்லாஹ்விடத்திலே நேரு வழியை கேட்டு திரும்பி வா மரணத்திற்கு முன்னால். எப்படி இந்த நிலையில் உன்னை ஆக்கிக் கொள்ள முடிகிறது? உலகளாவிய நாடுகளில் உன் ஈமானை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் 2 துண்டுகளாக அவர்களுடைய உடம்புகள் ஆக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்த்ததற்கு பிறகும், இரத்த ஆறுகளை கொண்டும் உடல்கள் புதையுறுவதை கொண்டும், வானத்தில் உடல்கள் வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளை பார்க்கும் போது கூட ஏன் உன் சமூகத்தின் நிலைமையை குறித்து கவனத்தில் கொள்ளாமல் இன்னும் பாவங்களில் உன்னை இணைத்திருக்கிறாய்? அந்த குழந்தைகளின் அழுகுரல் உன் காதில் கேட்கவில்லையா? இதை மீட்கக்கூடிய பொறுப்பு உன் கையில் இருக்கிறது என்பதை உணரவில்லையா? இதற்கான தயாரிப்பை கொண்டு எழக்கூடிய சமூகமாக நீ மாற வேண்டும் என்ற எண்ணம் உன் உள்ளத்தில் இன்னும் உதிக்கவில்லையா? என் வாலிபனே, என் வாலிப பெண்ணே, அந்த அழுகுரல்களை விட்டு நீங்கி பாவத்தில் இன்னும் இருந்தால் உன் பாவம் கூட அதற்கு காரணமாகும் என்ற எண்ணம் ஏன் இன்னும் உன் உள்ளத்தில் உதிக்கவில்லை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸை அழைத்து சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் அந்த வாலிபனை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஹ்ஃபதில்லாஹ், இப்னு அப்பாஸே அல்லாஹ்வை பாதுகார். அதாவது அல்லாஹ்வை எப்படி பாதுகாப்பது? அல்லாஹ்வுடைய தீனை பாதுகார், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்க நீ தயாரானால் அல்லாஹ்வை நீ பெற்றுக் கொள்வாய். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்க வேண்டிய இந்த சமூகம், ஈமான் கொண்டவர்களை பாதுகாக்க வேண்டிய இந்த சமூகம், ஈமான் கொண்டவர்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டிய இந்த சமூகம் அதை விட்டு மறந்து நீங்கி தன் நிலைமையை மட்டும் கருத்தில் கொண்டு பாவங்களோடும் குற்றங்களோடும் தன்னை இணைத்திருந்தால் அந்த சமூகத்தை எப்படி அல்லாஹ் பாதுகாப்பான்? சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைதை அனுப்புகிறார்கள். உஹதுடைய களத்தில் ஸைதே செல், சஅத் இப்னு உபாதாவை தேடி வா, சஅத் இப்னு ரபீஐ தேடி வா. மரணிக்கக்கூடிய ஜனாசாக்களுக்கு மத்தியில் நீ சஅதை பார்த்தால் நபியிடமிருந்து சலாமை அந்த சஅதுக்கு எடுத்து வை. என்ன காட்சி அது! சுப்ஹானல்லாஹ். ஸைத் செல்லுகிறார்கள், சென்று பார்க்கிறார்கள். உஹதில் இருக்கக்கூடிய ஜனாசாக்களுக்கு மத்தியில் உயிர் ஊசலாடிக் கொண்டிருக்கிறது ஒரு நபித்தோழருக்கு. அந்த நபித்தோழர் யார் என்று 70 காயங்களுக்கு பிறகு தேடி பார்த்தால் சஅத். ஸைத் சொன்னார்கள் சஅதிடத்திலே, சஅதே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு சலாமை சொன்னார்கள், உன் நிலைமையை குறித்து கேட்டு வரச் சொன்னார்கள். சஅத் சொன்னார்கள், ஸைத் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு என் சலாமை எடுத்து வைத்து விடுங்கள், நான் சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகர்கிறேன் என்ற வார்த்தையும் எடுத்து வைத்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை கொண்டிருக்கக்கூடிய அன்சாரி தோழர்களுக்கு இந்த செய்தியை ஸைதே கொண்டு போய் சேருங்கள். அந்த தோழர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை, அன்சாரிகளே, உங்களுடைய கடைசி நபர் உயிரோடு இருக்கும் வரையும் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதில் ஒரு சிறு குறைவை நீங்கள் ஏற்படுத்தினாலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது என்ற செய்தியை அன்சாரிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்ற வார்த்தையை சொல்லி முடித்தார்கள். அவர்களுடைய உயிர் அவர்களை விட்டு பிரிந்தது. அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாத்தவர்கள், ரசூலை பாதுகாத்தவர்கள், முஃமின்களை பாதுகாத்தவர்கள், சமூகத்தை வெற்றியின் பாதையில் அழைத்தவர்கள் நபித்தோழர்கள். ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம், ஜக்காத்தையும் தொழுகையும் பிரித்து பார்ப்போம் என்று சஹாபாக்களுக்கு பின்னால் முனாஃபிக்குகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பின்னால் கூற ஆரம்பிக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய வார்த்தை இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபருடைய உள்ளத்திலும் புரட்சி வார்த்தையாக பதிக்கப்பட வேண்டும். நான் உயிரோடு இருக்கும் வரை, இந்த அபூபக்கர் இந்த மண்ணில் வாழும் வரை, அல்லாஹ்வுடைய தீனில் குறைவை ஏற்படுத்த இந்த அபூபக்கர் விடுவாரா? ஒன்று என் மரணம் அல்லது அல்லாஹ்வுடைய தீனுடைய வீழ்ச்சி. ரசூல் உருவாக்கிய சமூகம் அது. தொழுகை இல்லாத, மானக்கேட்டில் தன்னை இணைத்திருக்கக்கூடிய, அசிங்கங்களில் தன்னை உட்படுத்தி இருக்கக்கூடிய சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் உருவாக்கவில்லை.
ஒருபோதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை ஆக்கவில்லை. அல்லாஹ் எம் சமூகத்தின் நிலைகளை சீர்படுத்துவானாக. எம் கண்ணியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வணக்க வழிபாடுகளை கொண்டும் அல்லாஹ்வுடைய தீனை கொண்டும் அல்லாஹ் ஆக்குவானாக. உமர் அவர்கள் சொன்ன வார்த்தை தான், அல்லாஹ்வுடைய தீன் தான் எம்மை கண்ணியப்படுத்தியது. ஜாதிகளில், மத வேறுபாடுகளில், மனிதரை ஏற்றத்தாழ்வுகளில் பார்ப்பதில் சிக்கி சாக்கடையில் மூழ்கி கடந்திருந்த சமூகத்தை, நம்மை இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை கொண்டுதான் அல்லாஹ் இந்த பூமியில் கண்ணியப்படுத்தினான். எவர் ஒருவர் இந்த தீன் அல்லாத வேறு வழிகளில் கண்ணியத்தை தேடி பயணிப்பாரோ அது அவருக்கு இழிவைத்தான் தரும். இந்த சமூகத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மேல் அமைக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தீனின் மேல் ஆக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் எதிர்கால இந்த தலைமுறைக்கு உண்டு. ஆனால் முசீபத் என்னவென்றால், சோதனை என்னவென்றால், வேதனை என்னவென்றால், இழிவென்றவென்றால், அதை குறித்து தீனை கொண்டு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஆலிம்களும் அரசியல்படுத்தி ஒன்றுபடுத்தி சமூகத்தை வேற்றுமைகளில் இருந்து களைந்து அந்த சமூகத்தை ஓரணியில் ஒன்று சேர்க்கக்கூடிய தலைவர்களும் முறைப்படுத்தப்பட்ட இந்த சமூகத்திலே இன்றைய சூழலில் இல்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர போதுமான அளவில் இந்த சமூகம் நேர்வழிக்கு தன்னை உட்படுத்துவதற்கும் தன்னுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு ஓரடையில் நின்று பயணிப்பதற்கு அழைப்பதற்கும் இருக்கக்கூடிய தலைவர்களும் கண்ணியவான்களும் இந்த சமூகத்தில் மிக குறைவு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாள் வரும், அல்லாஹ் இல்மை எடுத்து விடுவான். எப்படி? கல்வியாளர்கள் உலமாக்களை மரணமாக்க செய்வதன் மூலம். பிகப்தில் உலமா, அறிஞர்களுடைய மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அந்த நேரத்தில் அந்த சமூகத்தில் வாழக்கூடிய மக்கள் அறிவியலர்களை தங்களுடைய தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். அவர்களிடத்திலே மார்க்க தீர்ப்பை கேட்பார்கள். அவர்களும் மார்க்க தீர்ப்பில் மார்க்க அறிவில்லாமல் ஃபத்வா செய்வார்கள். அவர்களும் சீர்கெடுவார்கள், பிறர்களையும் சீர்கெடுத்து விடுவார்கள். மார்க்க கல்வியை சுமக்கக்கூடிய கல்வியாளர்கள் இல்லாத சமூகமாக, மூடர்களை தலைவர்களாக ஏந்தி வாழக்கூடிய நிலைமைக்கு ஒரு சமூகம் ஆகும். இந்த முசீபத்தை இந்த நேரத்தில் இந்த சமூகம் சந்திக்கிறது. மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய, மார்க்க கல்வியில் ஆர்வம் கொண்டு அதை தேடக்கூடிய வாலிபர்கள் நம்முடைய சமூகத்தில் மிக குறைவு. அடுத்த தலைமுறைக்கு ஆளுங்கள் இல்லை. சமூகத்தை மார்க்கத்தில் வழிகாட்டுவதற்கு, குர்ஆனில் வழிகாட்டுவதற்கு, சுன்னாவில் வழிகாட்டுவதற்கு, மறுமையை குறித்து எச்சரிக்கை செய்வதற்கு, சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்கு, ஃபித்னாக்களை குறித்து எச்சரிக்கை செய்து அதை காப்பதற்கு எங்கே என் சமூகத்தின் எதிர்கால ஆலிம்கள்? எத்துணை பள்ளிவாசல்கள் தமிழ்நாட்டில், வடநாட்டில் இருந்து அழைத்து வரப்பட்ட அறிஞர்களும் மார்க்க அறிஞர்களும் இமாம்களும் பள்ளியில் இமாமாக நிற்கிறார்கள். ஏன்? இது முஸீபா. இந்த காலத்தில் வாழக்கூடிய உலமாக்களுக்கு இதில் பங்கில்லையா? இந்த காலத்திலே வாழக்கூடிய சமூகத்தின் தலைவர்களுக்கு இதில் பங்கில்லையா? எதிர்காலத்தை கட்டமைப்பதில், எதிர்கால சமூகத்தை மார்க்கத்தில் நிலைப்படுத்துவதில்
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஒரு சமூகம் உருவாகும் பின்னால் காலத்தில், துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம், நரகத்தின் வாசலில் இருந்து கொண்டு அவர்கள் அழைத்துக் கொண்டிருப்பார்கள் சமூகத்தை. மன் அஜாபஹும் இலைஹா கதஃபூஹு ஃபீஹா, யார் அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டார்களோ அவர்களை நரகத்தில் வீசுவார்கள். அவர்கள் அந்த சமூகத்தின் தலைவர்கள், அவர்கள் அழைப்பாளர்கள். அவர்கள் யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார்? உங்களுடைய தோள்களை கொண்டவர்கள், உங்களுடைய நாவுகளை கொண்டவர்கள். யா ரசூலல்லாஹ், அவர்களை அடைந்தால் நாங்கள் என்ன செய்வது? ஜமாஅத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தை சார்ந்திருங்கள், அவர்களுடைய இமாமை சார்ந்திருங்கள், அவர்களின் தலைவர்களை சார்ந்திருங்கள். யா ரசூலல்லாஹ், ஜமாஅத்தும் இல்லை, தலைவர்களும் அந்த சமூகத்திலே இல்லை என்றால் என்ன செய்வது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சமூகத்தை வேறுபடுத்தி இருக்கக்கூடிய, பிரித்திருக்கக்கூடிய, தங்கள் தான் என்று ஒன்று சேர்த்திருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் எல்லோர்களையும் புறக்கணித்து தூக்கி எறியுங்கள். அவர்களில் ஒருவரை நீங்கள் பின்பற்றுவதை விட மரத்தின் வேரை பற்றி பிடித்துக் கொண்டு மரணிப்பது மேல். இதை உயிர்ப்பிக்கக்கூடிய சமூகம் எங்கே? கருத்து வேற்றுமைகளை கொண்டு, பெருநாள் தொழுகைகளை கொண்டு, தக்பீரை கொண்டு, தலையில் தொப்பியை கொண்டு, கைகளில் கை விரல்களை அசைப்பதை கொண்டு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகளை கொண்டு சமூகத்தை நாராக கூறாக பிரித்து தனக்கென்று ஒரு ஜமாஅத்தையும் கூட்டத்தையும் உருவாக்கிக் கொண்டு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு போராட்டத்திலும், ஒவ்வொரு நிலையிலும் தன்னிலை தன்னிலை தன்னிலை, தன் கூட்டம் தன் ஜமாஅத் என்று சமூகத்தை ஒன்றுபடுத்தாமல் தன்னின் பக்கம் சமூகத்தை அழைக்கக்கூடிய எல்லோர்களும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த சமூகம் கண்ணியத்தை இழந்தது உங்களால், சமூகம் வெற்றியை இழந்தது உங்களால். இந்த சமூகம் இந்த உரிமையை இழந்து எங்கள் நிலைமையை, எங்கள் உரிமையை கேட்பதற்கு கூட எதிரிகள் எங்களோடு இருக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு இந்த சமூகத்தை உட்படுத்தியது நீங்கள் இல்லையா? பெருநாள் தொழுகை எம்மை பிரிக்குமா? கை விரல்கள் அசைப்பது எம்மை பிரிக்குமா? தலையில் தொப்பிகள் எம்மை பிரிக்குமா? கொடிகளும் அந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களுடைய பின்பற்றுதலும் எம்மை பிரிக்குமா? எம்மை வேறுபடுத்துமா? எம்மை சண்டையிடச் செய்யுமா? எம்மை பகைக்க செய்யும் என்றால் அந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வின் உதவி வரும் என்பது ஃபதஃப்ஸலு வதذهب ரீஹுக்கும். நீங்கள் அப்படி பிரிந்தால் உங்கள் கண்ணியத்தை, உங்கள் மதிப்பை இழப்பீர்கள். இழக்கவில்லையா நீங்கள்? இன்று ஒரே இரவில் தூக்கி எறிந்தார்கள் உங்களை, உங்களின் உரிமையை. உங்களின் குறைவால், உங்களின் கரத்தால், நீங்கள் செய்த பாவங்களால், நீங்கள் பாதுகாக்க தவறியதால் அல்லாஹ்வின் வேதனை அது. எதிரிகளை அல்லாஹ் சாட்டுவது வேதனை, சோதனை அல்ல. முஃமின்களை விட, ஈமான் கொண்டவர்களை விட அவர்களுடைய உச்சி முடியை அல்லாஹ் எதிரிகளுடைய கரத்தில் கொடுப்பது வேதனை. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மை சீர்படுத்துவானாக, அல்லாஹ் நம்மை ஒன்றுபடுத்துவானாக.
சமூகத்தை ஓரணியில் உருவாக்கக்கூடிய தலைவர்கள் தேவை எதிர்காலமே. கருத்து வேற்றுமைகளை மறந்து சமூகத்தின் நோக்கத்தில் சமூகத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய அறிஞர்களும் தலைவர்களும் ஓரணியில் தேவை. அதற்காக நம்மை தயார்படுத்தாமல், அதற்காக நம்மை உருவாக்காமல், அந்த திட்டத்தில் சமூகத்தை பயணிக்க செய்யாமல் இன்னும் இந்த சமூகத்தின் தலைவர்களும் ஆலிம்களும் தங்களுடைய நிலையை அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மற்றவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இந்த பொறுப்புகளை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள். உலக நீதிமன்றங்களில் நீங்கள் தப்பிக்கலாம், உலக சமூகத்திடமிருந்து நீங்கள் தப்பித்து விடலாம். அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் உங்களை பிடித்தே தீருவான், பிடித்தே தீருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, என்ன நிலையானாலும் இந்த சமூகம் உறங்கத்தான் செய்யும். கண்களை மூடிக்கொண்டு மரணிக்காது. அந்த உறக்கத்தில் நானும் நீங்களும் இப்போது இருக்கலாம், ஆனால் விழிக்கும். விழித்தால் ولا تهنوا ولا تحزنوا أنتم الأعلون إن كنتم مؤمنين. உயர்ந்து நிற்கக்கூடிய, கண்ணியத்தை பெறக்கூடிய உலக சமூகத்திற்கு முன்னால் மதிப்போடும் கண்ணியத்தோடும் உயர்வோடும் ஈமானோடும் எதிரிகளுடைய உள்ளத்தில் பயத்தை சுமந்து வகினை தன்னுடைய உள்ளத்திலிருந்து நீக்கிய சமூகமாக இந்த சமூகம் மாறும். ரசூலுல்லாஹ் அந்த ஆதரவில் தான் இந்த சமூகத்தை எப்போதும் வைத்திருந்தார்கள். நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள், நீங்கள் அழிந்து விட மாட்டீர்கள். உங்களை எவரும் மூடிவிட முடியாது. கண்களை கொண்டு, கண்ணின் இமைகளை கொண்டு ஒரு இரவிலே உங்களை யாரும் அழித்து விட முடியாது. இது அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட சமூகம், ரசூலால் உருவாக்கப்பட்ட சமூகம். தீனை கொண்டும் மறுமையின் நம்பிக்கையை கொண்டும் இந்த உலகத்தில் வீறு கொண்டு எழுந்த சமூகம். தாயிஃபின் போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இரண்டு மலைகளுக்கு இடையே வைத்து, நபியே, உங்களை ஏசிய, உங்களை அழிக்க வேண்டும் என்று எண்ணிய, உங்கள் மீது கற்களை எறிந்த, சொற்களால் உங்களை வஞ்சித்த இவர்களை அழித்து விடுகிறோம் தூதரே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் இந்த தீனை பின்பற்றுபவர்களாக இல்லை என்றாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் இந்த சமூகத்தில் இந்த தீனை பின்பற்றக்கூடிய மக்களாக வருவார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி கர்னின் மின் உம்மத்தி சாபிகூன். ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இந்த சமூகத்தை முற்படுத்தக்கூடிய மக்கள் உருவாகுவார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பத அல் இஸ்லாமு கரீபன் வஸயஊது கரீபன் ஃபதூபா லில் குரபா ஃபதூபா லில் குரபா ஃபதூபா லில் குரபா. இஸ்லாம் ஆரம்பம் இல்லாமல் ஒன்றுமில்லாமல் ஆரம்பமானது. எப்படி இஸ்லாம் ஒன்றுமில்லாமல் ஆரம்பமானதோ அதே நிலைக்கு இஸ்லாம் மீண்டும் திரும்பும். கண்ணியம் இல்லாமல், மதிப்பில்லாமல், உயர்வில்லாமல் ஒரு சமூகம் மீண்டும் மாற்றப்படும். அந்த நேரத்தில் அந்த உரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு. அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த உரபாக்கள் யார்? அல்லதீன யுஸ்லிஹூன இதா ஃபஸதன் நாஸ். மக்கள் சீர்கட்டிருக்கும் போது அவர்கள் மக்களை சீர்படுத்துவார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த ஆதரவு வார்த்தைகள் அது. அவர்கள் உருவாகுவார்கள். கண்ணியத்தை இழந்து, மதிப்பை இழந்து, உயர்வை இழந்து, தன் உரிமை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தை அல்லாஹ்வின் உதவியை கொண்டு மீண்டும் அதே கண்ணியத்தில், இழந்த மதிப்பில், இழந்த உரிமையில் நிறுத்தும் வரை அவர்கள் தங்களுடைய கண்களை மூட மாட்டார்கள். அதில் நானும் நீங்களும் இருக்கிறோமா இல்லையா என்பது நம் செயல்களை கொண்டு இன்று முடிவு செய்யப்படும். எம் தௌபாவை கொண்டு அல்லாஹ் முடிவு செய்வான். இல்லை என்றால் அல்லாஹ் நம்மை நீக்கி
அல்லாஹ் இன்னொரு சமூகத்தை அதற்காக உருவாக்குவான். அல்லாஹுடைய தீனை அல்லாஹ் உயர்த்தியே தீருவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்குமாறுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு சென்றார்கள். இறுதி நாள் வரும், அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது உங்களுக்கு நெருப்பின் கற்களை, நரகத்தின் அந்த கற்களை, நெருப்பின் கற்களை உங்களுடைய கையில் வைத்திருப்பதை போல்தான். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் 50 பேரின் கூலியை கொடுக்கிறான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்களில் 50 பேருடைய கூலியையா? சோதனையின் போதும், சிரமங்களின் போதும், கஷ்டங்களின் போதும், ஃபித்னாக்கள் அவர்களை சூழ்ந்திருக்கும் போதும் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி பிடித்து வாழக்கூடிய அவர்களுக்கு அவர்களில் 50 பேரின் கூலியா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 50 மின்கும், உங்களில் 50 பேருடைய கூலியை. சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சோதனையின் காலத்தின் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்புங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு ஃபஃபிர்ரு இலல்லாஹ், தூபு இலல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. தௌபாவை கொண்டு அல்லாஹ்வை நோக்கி வாருங்கள், அல்லாஹ்விடத்திலே கரமேந்துங்கள், அல்லாஹ்வை அழையுங்கள். உங்கள் நிலையை கொண்டு, உங்கள் சமூகத்தின் நிலையை கொண்டு, உங்களுடைய உரிமைகளை கொண்டு அல்லாஹ்வின் கதவை தட்டுங்கள். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்த என் அடிமைகளே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள். அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, உங்கள் எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான், எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அவன்தான் இரக்க குணமுடையவன். வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமூ லஹு, அவனிடத்திலே திரும்பி உங்களை அவனிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன், யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுகிறான். இப்னு ஆதம், இப்னு ஆதம், ஆதமின் மகனே, இன்னக தஅவுதனி மா ரஜௌதனி கஃபர்து லக அலா மா கான மின்க வலா உபாலி. ஆதமின் மகனே, நீ என்னை அழைத்து ஆதரவு கொண்டிருக்கும் காலமெல்லாம் நான் உன்னை மன்னித்துக் கொண்டே இருப்பேன், எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். இப்னு ஆதம், லவ் பலகத் ذுனூபுக அனான ஸமா, உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகடை தொட்டாலும், ثم استغفرتني, அதற்கு பிறகு என்னிடத்திலே மன்னிப்பை தேடினால் நான் உன்னை மன்னிக்கிறேன். வலா உபாலி, எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். இப்னு ஆதம், ஆதமின் மகனே, உலகம் அளவும் பாவங்களை கொண்டு மறுமையில் என்னை சந்திக்கிறாய். அந்த பாவத்தில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால் லஅதைதுக பிகுராபிஹா மக்ஃபிரத்தன், நீ சுமந்து வந்த உலகம் அளவு பாவங்களுக்கு நன்மையை தருகிறேன். இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மன்னிப்பின் பக்கம் எம்மை அழைக்கிறான். தௌபாதான் ஒரு சமூகத்தை சுத்தப்படுத்தும், பாவ மன்னிப்பு தான் ஒரு சமூகத்தை சீர்படுத்தும். ஒரு தனி மனிதனுடைய மாற்றம் தான் ஒரு சமூகத்துடைய மாற்றம். ஒரு தனி மனிதன் மாறினால்தான் அந்த சமூகம் தன் நிலையை மாற்ற முடியும். என் நிலைமையை மாற்றுவதற்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய்யட்டும். இந்த நேரத்தில் உங்கள் நிலைமையை தலைகுனிந்து மாற்றுவதற்கு அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுங்கள். அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம், மறுமையின் பக்கம், சமூகத்தின் கவலைகளின் பக்கம், சமூகத்தின் முன்னேற்றத்தின் பக்கம், சமூகத்தின் வெற்றியின் பாதையின் அழைப்பதின் பக்கம், தலைமைத்துவத்தின் பக்கம் ஒவ்வொருவரும் தங்களை முற்படுத்துவதற்கு முயற்சி செய்வதற்கு அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாதைகளையும் எம் சமூகத்தின் நிலைமைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரிபடுத்துவான், சீர்படுத்துவான். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் நம்முடைய குற்றங்களை மன்னிக்கட்டும். அல்லாஹ் நம்முடைய சமூகத்திற்கு வெற்றியையும் கண்ணியத்தையும் அளிக்கட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு எதிராக திரண்டிருக்கக்கூடிய இந்த எதிரிகளுடைய சக்திகளை அல்லாஹ் சிறுமைப்படுத்தி அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் உயர்த்தட்டும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும்
جزاكم الله خيرا بارك الله فيكم أقول قولي هذا أستغفر الله لي ولكم السلام عليكم